Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட் புக் பேக் எக்ஸசைஸில் ரோமன் லெட்டர் 7th 1. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அசெஷன். வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் எ மெஷரிங் சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம்னா நமக்கு என்னென்னு தெரியணும். வால்யூம்னா ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அ ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட் ஆக்குபை பண்ணதான் ஸ்டோன். பை யூஸிங் மெஷரிங் சிலிண்டர். மெஷரிங் சிலிண்டர் அப்படின்னா அதில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், ரீடிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஜாரை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. வால்யூம் ஆஃப் ஸ்டோனுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ நம்ம ட்ரூன்னு போட்டுக்கலாம். ரீசன் பாருங்கள், ஸ்டோன் இஸ் அன் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஒய் வி ஆர் மூவிங் டு த மெஷரிங் சிலிண்டர் அப்படிங்கிறதுனால ஸ்டோன் வந்து ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால தான் வி ஆர் மூவிங் டு மெஷரிங் சிலிண்டர். இஃப் இட் இஸ் அ ரெகுலர் ஆப்ஜெக்ட்னா வி கேன் கோ பை த ஃபார்முலா. ஸோ இர்ரெகுலராக இருக்கிறதுனால தான் வி ஆர் கோயிங் டு த மெஷரிங் சிலிண்டர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் ஆப்டான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்லையே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். இந்த ரீசனுக்காக தான் நம்ம மெஷரிங் சிலிண்டரே எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் ஏ. ஓகே, ஸோ ஹியர் ஐ கேன் ரைட் ஹியர் ஏ அப்படின்னா போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அசெஷன், wood floats in water. wood வந்து floats in water. இந்த லெசனில் மெயினாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டென்சிட்டி. வுட்டோட டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 770 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அண்ட் வாட்டரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1000. விச் எவன் ஹேவிங் லெஸ் டென்சிட்டி தான் ஃப்ளோட் ஆகும். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வுட்டுக்கு வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால வுட்டு ஃப்ளோட் ஆகுது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்து கரெக்ட். பட் ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட்டர் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் லிக்விட். டிரான்ஸ்பரண்ட்னா வி கேன் ஏபிள் டு see clearly. ஸோ வாட்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தான் அது ஃப்ளோட் ஆகுதான்னு பார்த்தா இல்லை. ஸோ இந்த ரீசன் வந்து ஆக்சுவலாக வாட்டர் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் வந்து ட்ரூ தான். பட் இந்த ரீசன் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆப்டான ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் பி. போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். இந்த ரீசன் வந்து இதுக்கு கரெக்டானது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி ஒன்லி கரெக்ட் ஆன்சர். வாட்டர் டிரான்ஸ்பரண்ட் தான், ஆனால் பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அது ஃப்ளோட் ஆகலை, சிங்க் ஆகலை. பிகாஸ் தேர் டென்சிட்டி கம்பேர் வித் டென்சிட்டி ஒன்லி இட் கேன் ஃப்ளோட்ஸ். கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். அயன் பால் சிங்க்ஸ் இன் வாட்டர். ஸோ we know density of iron வந்து 7800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வாட்டரோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 1000. ஸோ இப்போ கண்டிப்பாக எது அதிகமாக இருக்குது, அயன் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது சிங்க் தான் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து ட்ரூ. செகண்ட் ஒன் ரீசன் பாருங்கள், வாட்டர் இஸ் டென்சர் தேன் அயன் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் இஸ் டென்சர் தேன் அயனா, அயன் இஸ் டென்சர் தேன் வாட்டரா அப்படின்னா த ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அயன் தான் வாட்டரை விட அதிகம். ஏன்னா வாட்டருக்கு டென்சிட்டி எவ்வளோ, டென்சிட்டி 1000, அயனுக்கு எவ்வளோ 7800. அயன் இஸ் டென்சர் தேன் வாட்டர். அப்போ அசெஷன் ரீசன் அசெஷன் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர் சில்ட்ரன்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அசெஷன் அண்ட் ரீசன்? அசெஷன் அண்ட் ரீசன் இஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் எந்த ஆப்ஷன் வருமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.